அவள் குருவோடு ஸ்நானத்துக்கு போயிருக்கிற போது அப்படியே ஒரு நதிக்கரையில் ஸ்நானத்துக்கு போயிட்டு இருந்தாலாம். அங்கே ஒரே ஒரு கொடி ஓடின்னு இருந்தான். அந்த கொடியை எடுத்துன்னு வாடானால் எடுத்து வந்தாலாம். எடுத்து வந்து தன் கையில் இருக்கிற கமண்டூரில் போடுனாள். அந்த கொடியை போட்டாள். ஜலம் இருக்குது அந்த கமண்டூரில், அந்த ஜலத்தில் போடுனாள். போடுன்னுட்டு பக்கத்தில் இருக்கிற 2 கூழாங்கல் இருக்கு, அந்த 4-5 கூழாங்கலை பொறிக்கணும் வாரினாள். பொறிக்கணும் வந்து ஜலத்தில் போட சொன்னால் போட்டாள். கரையில் வச்சுட்டு 1/2 மணி ஸ்நானம் பண்ணினாள். ஸ்நானம் பண்ணிட்டு எழுந்துட்டு நீ போட்டிய கூழாங்கல் அது எப்படி இருக்குன்னு எடுத்துன்னு வாரினாள். எடுத்துன்னு வந்தால் வேக வச்ச உருளைக்கிழங்கு மாதிரி இருந்தான். ஏன்னா கல்லை சாப்பிட்டு ரிஷிகள் இருந்தாலுங்கிறாலே இதை சாப்பிட்றது என்னடா சந்தேகம்னு அந்த அதை எடுத்து சாப்பிட்டு காண்பிச்சாராம். அதாவது வெந்து போன அளவுக்கு அந்த கல் ஆயிருந்தான். அந்த மாதிரி ஓடதையெல்லாம் இருந்திருக்கு நம்ம தேசத்தில். எல்லாம் இல்லை இழந்து இருக்கட்டும், அப்படி 2 இருக்கிறதுக்கும் சக்தி இல்லாமல் பண்ணிட்டோம் பாருங்கோ. இல்லை இதெல்லாம் ஒரு கொத்தமல்லி கருவேப்பிலை இருந்ததுன்னா அந்த வீடு முழுக்க வாசிக்கும். இப்போ சொல்ல வேண்டியது இது கொத்தமல்லி, ஓ இது கொத்தமல்லியா, இவன் பிராமணன் அப்படின்னு சொல்ல வேண்டிய பாருங்க. இதனால பிராமணனை பார்த்தா ஓ நீ பிராமணரா அப்படின்னு கேட்க வேண்டியிருக்கேன். அந்த மாதிரி ஆகிடுத்து கொத்தமல்லி கருவேப்பிலையும் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய அளவுக்கு ஆகிடுது. சந்தானகரணின்னு ஒரு பச்சளி, அதை எங்கேயோ இருக்கிற கையை கொடுத்து அதில் வச்சுட்டு அந்த பச்சளியுடைய வடுதி பிழிஞ்சால் அந்த கையை விட்டுடுவான். சஞ்சீவகரணின்னு ஒரு ஔஷதி, அந்த ஓடுதிக்கு என்ன சக்தின்னாள் பிராணன் மோனவாள் இருக்கா பாருங்கோ, அவள்கிட்ட அந்த ஓடுதியை கொண்டு அந்த ஓடுதியுடைய காற்றை அவனுடைய மூக்குக்குள்ளே விட்டால் பிராணன் மறுபடியும் திரும்பி வந்துடுமா. அவங்களுக்கு பெரும்படியாக சொல்கிறா இருந்தால் இந்த பாக்குவட்டி பம்பு இருக்குது பாருங்கோ, அதில் ஜலம் இறங்குனா கிராமங்கள் என்ன பண்ணுவாள், ஒரு சிம்ப ஜலத்தை விட்டு அடிப்பாள், அது கீழே போகிற ஜலத்தை கொண்டு வந்துடும். அது மாதிரி இந்த காற்று மூக்குக்குள்ளே போகிறோன்னா கீழே போகிற அந்த பிராணனை கொண்டு வந்துடுமா. அதுக்கு சஞ்சீவகரணின்னு பேர். 3வது ஓஷதி விஷல்யகரணின்னு பேர். விஷல்யகரணின்னா காயத்தை ஆத்தம், உடம்பை சேர்த்து வச்சோன்னா அந்த உடம்புல காயம் இருக்குமே, அந்த காயங்களார முடியா பண்ணுமா. சாவர்ணகரணின்னு ஒரு ஓடுதி, அது என்ன பண்ணும்னா காயம் ஆறினாலும் வடு இருக்குமே சரீரத்தில், காயம்பட்ட வடு அதை போக்கி உடம்புடைய ஒரே ரூபம் ஒரு முடியா பண்ணுமா. 4 விதமான ஓடுதிக்கும் 4 விதமான சக்தி. ஜாம்பவான் அதை சொல்லி நீ உதயத்துக்குள்ளே அந்த ஓடுதி பருவத்தை கொண்டு வரணும்னாள். சரின்னு ஆஞ்சநேயன் இங்கேருந்து ஓடுதி பருவத்தை போய் பார்த்தான். ஹிமாலயத்தை போய் பார்த்தாள். ஓடுதி எல்லாம் தன்னை மறைச்சிக்க ஆரம்பிச்சது. இல்லை பச்சளையில் தனக்கு தானே மறைச்சிக்கும். அதில் அனுபவம் உள்ள ஆளுக்கு நல்லா தெரியும். சட்டம் கல்லப்படாது மறைச்சிடணும். ஏன்னா அதுக்கும் ஜீவன் உண்டு, பிராண சக்தி பிடுங்க வரான்னு அதுக்கும் தெரியுமே. தன்னை தானே மறைச்சிக்கிற சக்தி உண்டு ஓடுதிகளுக்கு. அதனால் அந்த பச்சளையெல்லாம் தன்னை மறைச்சிக்க ஆரம்பிச்சுட்டான். ஆஞ்சநேயன் பார்த்தான், நம்ம மாதிரி உள்ளவாளாக இருந்தால் அங்கே ஒன்றுமே ஓடுதே இல்லை சார்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுவோம். மேதாவியான ஆஞ்சநேயன் இப்படி பண்ணுவோன்னா அதை என்ன பண்ணால் தன் வாளால் சுட்டி அந்த மலையே எடுத்து கையில் எடுத்துட்டாராம் ஆஞ்சநேயன். ஆஞ்சநேயன் மலையோடு வரா மாதிரி ஃபோட்டோ இருக்கு பாருங்கோ. ஓடுதி பருவத்தை கொண்டு வர நிலை இது. ஆரோக்கியத்துக்கு பரிபூர்ணமான சாதனமான நிலை இது. அந்த மலையில் உள்ள ஆஞ்சநேயனை பதிவு பண்ணினா ஆரோக்கியம் ஏற்படும்னா ஓடுதி பருவத்தோடு இருக்காள். அப்படி எடுத்துன்னு வந்தாள். அந்த காற்று பட்டு இந்த பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் எழுந்து விட்டாளாம். எந்த விதமான ரோகம் இல்லாமல் அந்த காற்று பட்டு அப்படி எழுந்து விட்டாள்னு சொன்னாள். இதில் என்ன அதிசயம்னா காற்று பட்டு எழுந்திருக்கிறதா இருந்தால் ராவணன் தரப்பில் இருக்கிறவாளும் எழுந்திருக்கலாம். காற்று எல்லாருக்கும் பொதுவானே படும். ஆனால் ராவணன் தரப்புக்கு அது உபயோகமே படலையாம். ஏன்னாள் அவன் ராவணன் ஒரு உத்தரவு போட்டிருந்தான். என்ன உத்தரவுனாள், யுத்த காலத்தில் யாராவது கீழே விழுந்தாள்னா ஒன்று பழைப்பாள் போல இருந்தால் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போகணும், இனிமேல் பழைக்க மாட்டான்னு தோணிதுன்னா தூக்கி சமுத்திரத்தில் போட்டுடணும். அப்படி உத்தரவு போட்டிருந்தாலும் ஏன்னா தன் தரப்பில் எவ்வளோ பேர் போனாள்னு பேப்பரில் வரப்படாது, ஜனங்களுக்கு தெரியப்படாது. ராஜாங்கத்தில் இதெல்லாம் மறைக்கிறதுங்கிறது சகஜமான ஒரு விஷயம். ஒன்றும் தன் நஷ்டத்தை மறைப்பாள் ராஜாங்கத்துடைய குணம். அது மாதிரி ராவணன் உத்தரவு போட்டிருந்தான். அதனால் ராவணனுடைய யுத்த களம் எப்போவுமே க்ளீனாக இருக்குமா. அதுக்கு இன்னொரு 10 பேர் வச்சுருந்தான் அவன். அதனால் யாருக்குமே உபயோகப்படலை. ஓடுதி பர்வதம் அத்தனை பேரும் ஆரோக்கியத்தோடு எழுந்தினாலும் அற்புதமான சரித்திரம் சொல்லி ஆஞ்சநேய சுவாமி அது மாதிரி உள்ளவர். ஏதோ ஆஞ்சநேய சுவாமின்னா காரிய சித்திக்கு மட்டுமில்லை, ஆரோக்கியத்துக்கு வித்தைக்கு பலவிதமான லாபங்களுக்கெல்லாம் ஆஞ்சநேயனுடைய ஆராதனை சொல்லப்பட்டிருக்கு. ஆஞ்சநேயனுடைய அனுகிரகத்தை அடையணும்னு சொன்னால் சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணாலே போகிறோம்.
சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணாலே ஆஞ்சநேயன் தானே தேடி வந்து அனுகிரகம் பண்ணுவான். இந்த திருத்தந்த நாள் இதுலேருந்து எழுந்துட்டான். இருந்த உடனே என்ன பண்ணா, ராவணனுக்கு பரம கவலையாக போயிடுது. கும்பகர்ணனை எழுப்ப சொன்னாள். இனிமே ஆரம்பிக்கிற போது எப்படி சொல்கிறான் தெரியுமோ, கும்பகர்ணன் படுக்க ஆரம்பித்து 9 நாள் ஆறுது. 9ஆம் நாள் 10ஆம் நாள் இதுக்கு சொல்லுவாளே. இன்றைக்கி தான் 9ஆம் நாள் கும்பகர்ணன் படுக்க ஆரம்பித்து அவனை போய் எழுப்பிடுவான் அனுப்பிச்சாள். கும்பகர்ணன் காட நித்திரை, ஆழ்ந்த நித்திரையில் இருந்தால் எழுப்புறது இருக்கட்டும், அப்போ தான் படுத்துட்டுருக்கான், சுலபமாக எழுப்பிடலாம் அப்படிங்கிற முறையில் ராவணன் சொல்லி அனுப்புகிறான். அந்த சுலபமாக எழுப்புறதே வால்மீகி 2 சர்க்கம் சொல்லியிருக்கான். அதான் ஆச்சரியம். கேசானன்னே விலுல்பு தந்தானன்னே கர்ப்ப. சில பேர் அவனுடைய தலைமையில் பிடிச்சு குலுக்கிறாளாம், சில பேர் மேலே விழுந்து பல்லால் கடிக்கிறாளாம். எல்லாத்துக்கும் மேலே அந்த நாளில் குருகுலத்தில் இருந்து வாழ்க்கை தெரியும். குருவாக உள்ளவர் குளிச்சுட்டு வந்திருப்பார், சிஷ்யன் விழுப்போட படுத்துன்னு இருப்பான், அவனை தொட்டு எழுப்ப முடியாது. எழுப்புறதுக்கு என்ன பண்ணுவாள், இத்தனை உத்திரணி ஜலத்தை எடுத்து காதில் விடுவாள். காதில் ஜலம் விட்டால் யாராக இருந்தாலும் தூக்கத்தில் எழுந்துடுவான். இதுதான் சிஷ்யனை குருகுலத்தில் எழுப்புகிற வழக்கம். இங்கே வால்மீகி சொன்னால் ஒரு பெரிய டியூப்பை வச்சு ஒரு மிஷினை ஸ்டார்ட் பண்ணி அது ஜலம் காதுக்குள்ளே போயின்னு இருக்கான். ஜலம் காதுக்குள்ளே போயின்னு இருக்கு, மணிக்கணக்காக தூங்கிட்டு இருக்கானா, ஜலமும் எங்கே போகிறதுன்னு தெரியல. சில பேர் கும்பகர்ணன் மேலே ஏறி ஓடுறாளாம். அப்படி ஓடுற போது நாபியில் இடறி ஊந்துடுறாளாம் பல பேர். அப்படிலாம் எம்பாடுன்னு கஷ்டப்பட்டு கும்பகர்ணனை எழுப்பினாள். கும்பகர்ணன் எழுந்துன்னு விஷயங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணான், மாம்சானாம் மேரு சங்காசம். அவன் எழுந்தணுன்னா பல் தேய்க்காமல் தங்குற பயவன். அவனுக்கு மலையாக மாம்சங்களை குமிச்சு வச்சுருக்காளாம். எழுந்தவுடனே பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே அள்ளி திம்பினவன். எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது உண்டு இந்த சர்க்கங்களை பார்க்குற போது. என்னடா அது வால்மீகி இப்படி சொல்கிறாளே, இல்லை பாதி தூக்கத்தில் பல் தேய்க்காமல் இப்படிலாம் சாப்பிடணும் தோணுமா அப்படின்னு சந்தேகம் உண்டு. அப்படியே ரயிலில் பிரயாணம் பண்ண ஆரம்பிக்க விட்டால் அந்த சந்தேகம்லாம் போச்சு. எத்தனை பசங்க தெரியுமா, ராத்திரி 2 மணிக்கு ரயில் நின்னா இறங்கி வெங்காய போண்டோம் பகோடாவும் கடைசியெல்லாம் வாங்கி தங்குறான். இல்லை மத்தியானம் 11 மணிக்கு ஏதோ வாங்கி சாப்பிட்டாருன்னா நம்மளால் ஏற்றுக்கிறோமோ இல்லையோ புரிஞ்சிக்க முடியும். எல்லாராலையும் சாப்பாடை கொண்டு வந்து சாப்பிட்றதுங்கிறது சாத்தியமில்லை. ஏதோ வாங்கி சாப்பிட்றாருன்னு ஓரளவு புரிஞ்சிக்காது முடியும். ராத்திரி 2 மணிக்கு வாங்கி திங்கணும்னு தோணுமா? ரயில்வே நிற்கிற இடத்துலலாம் வாங்கி திங்கலாம். ஐயா கும்பகர்ணனுடைய தசராத்திரி ஞாத்திகளை வாழலாம். தெருவுக்கு தின்னுருக்கான். அதான் ஆச்சரியம். எந்த மூலையில் பாருங்க ஹோட்டலில் திறந்துருக்கு ராத்திரி. இப்படி தின்னுன்றதான் எந்த விவசாயம் உண்டு பண்ண முடியும் சொல்லுவோலே. ஆகாரத்தில் கட்டுப்பாடுன்னா இருக்கணும். மாம்சம் நிறையா மாம்சங்களை மேம்சானாம் மேரு சங்காசம் அப்படியே சொல்கிறார் வால்மீகி. மேருமலை மாதிரி குமிச்சு வச்சிருக்காளாம். அள்ளி தின்னுட்டும் கையில் கதையை எடுத்துன்னு எதுக்கு எழுப்பினேள் என்னன்னு கேட்டாள். அங்கே இருக்கிறவாளாம் இந்த நாள் லங்கை 9 நாளாக யுத்தம் நடந்துட்டுருக்கு, அதனால் உங்களை எழுப்ப சொல்லி அண்ணா உத்தரவு போட்டாள், நீங்கள் யுத்தத்துக்கு போடும் நாள். சரின்னு கதையை எடுத்துன்னு யுத்தத்துக்கு கிளம்பினாள். கூட இருக்கிறவாள்லாம் கேட்டாள், யுத்தத்துக்கு கிளம்புறேளே அண்ணாவை பார்க்க வேண்டாமான்னாள். நான் யுத்தத்தை முடிச்சுட்டு வந்து அண்ணாவை பார்க்குறேன் சொன்னான். கூட இருக்கிறவாள் இல்லை அண்ணாவை பார்த்துட்டே போயிடுங்கோ, யுத்தத்தை முடிச்சுட்டு வந்து பார்க்குறதுலாம் கிடையாது, யுத்தத்துக்கு போயிட்டு வாள் திரும்பி வந்ததே இல்லையே, உங்களுக்கு அண்ணாவை பார்க்கணும்னு எண்ணம் இருந்ததுன்னா முன்னாடியே பார்த்துட்டு போயிடுங்க அப்படின்னாள். அதே மாதிரி ராவணன்கிட்ட வந்து அப்பவும் ஒரு தடவை, ஆனால் அந்த நிலையிலையும் ஒரு தடவை ராவணன் சீரனானவன். லங்கை இப்படி பரமாபாத்தில் வந்து விட்டுட்டேடா, மூடனானவனுடைய தலைமையினால் லங்கையை வீணா போயிடுத்தே அப்படிலாம் இடித்தான். ஆனால் தர்மம் உள்ள பக்கம் சாயனும் தோணலை இவனுக்கு. ராட்சசமான அந்த குணம் தமோ குணத்துடைய லட்சணம் அது. ராவணன் அப்போ சொன்னா, நீ சகோதரன் என்னை காப்பாற்றே நம்பி உன்னை கூப்பிட்டுருக்கேன், என்னை குத்தஞ்சாட்டி இடித்து பேசுகிறேன் நாள். அங்கேருந்து ராவணன் யுத்தத்தை கிளம்பி கும்பகர்ணன் யுத்தத்தை கிளம்பி வரானாம். கும்பகர்ணன் வரதை பற்றி வால்மீகி அற்புதமாக வச்சிருக்காள். அந்த மதில் சோர்லாம் இருக்கு பாருங்க, மதில் சோர் வழியாக வாசோடு வழியாலாம் வரணும். மதில் சோர்லாம் முழங்காலுக்குள்ளே இருக்கான், அப்படியே தாண்டி வரலாம் அனாயாசமா அப்படி வந்துட்டுருக்கானாம். கும்பகர்ணன் வரதை பார்த்துட்டு ஒவ்வொருத்தரையும் சுவாமி கேட்பாள். யுத்தத்துக்கு வந்தால் இது யாருடா என்ன அப்படின்னு கேட்டால் அவன் யார் என்னன்னு சொல்லி அவனுடைய பலங்கள் என்ன எல்லாமே சொல்லுவான்னு விபீஷணன். ஏதோ லங்கையில் எல்லாருமே தப்பு பண்ணுறவாள் நினைக்க வேண்டாம். தார்மிகாலும் நிறையா இருந்திருக்காள் லங்கையில். அதிகாயன்னு ஒருத்தன், ராவணனுடைய புத்திரன் அவன்.
தானியமாலினின்னு ஒரு பத்னி ராவணனுக்கு. அந்த பத்னிகிட்ட ஜனித்தவன் அதிகாயன். அதிகாயன் வர்றபோது ராமன் இது யாருடா என்னை யுத்தத்துக்கு வந்துருக்கானே என்னன்னு கேட்டாள். விபீஷணன் என்ன சொன்னா தெரியுமோ? ராமான் நாள் லங்கை இன்னைக்கு நன்னா இருக்கு, மழை பெய்யறது, பூமி விளையிறது, நதிகளில் ஜலம் வருதுன்னு சொன்னா அது இவன் பண்ற புண்ணியத்தால கிடைக்கிறதாக்கும். யஸ்ய விக்ரமமாசா யஸ்ய பாஹு சமாஸ்ரித்யே லங்கா வசதி நிர்பயா தனயம் தான்யமாலின்யா அதிகாயமிமம் விது. அதிகாயன்னு பேரு தானியமாலுடைய புத்திரன். அப்படி சொன்னாள். பரம தார்மிகனாம் அதிகாயன். அவன் வந்து அதிகாயன் வந்திருக்கான்னு ஒன்று தார்மிகன் ஒன்று லட்சுமணன் சொன்னான் தெரியுமா? நான் யுத்தத்துக்கு போறேன்னா அவன் தார்மிகன் ஒன்று தான் யுத்தம் பண்ணணும்னு தோணுச்சு. யுத்தத்துக்கு போனான். அதிகாயனோட யுத்தத்துக்கு இருக்கிற போது அதிகாயன் சொன்னான், லட்சுமணன் அண்ணா தம்பி 2 பேர் இருக்கிற போது நான் சின்னவாளோட யுத்தம் பண்ணுற வழக்கம் இல்லையடா. பரம தார்மிகன் அவன். பெரியவாளோட தான் யுத்தம் பண்ணுவேன், அதனால நீ போய் ராமனை வர சொல்லு அப்படின்னு நான் லட்சுமணன் சொல்லுவேனான்னு ஷீரனான் லட்சுமணன். ஏய், எதை வயசை வச்சு பெரியவாள் சின்னவாள் தீர்மானம் பண்ணுறியா? வீரத்தை வச்சு தீர்மானம் பண்ணுறியா? உன்னோட யுத்தம் பண்ணக்கூடிய வீரம் என கொண்டு முதல்ல என் வீரத்துக்கு பதில் சொல்லுவேன் லட்சுமணன். அப்போது அதுக்காக என்ன சொன்னா தெரியுமோ? நீ நல்ல சமானமான வீரம் உள்ளவன் அப்படின்னு சொன்னேன்னா அதை நிரூபிக்கணும். முதல்ல 4-5 பானங்கள் என் மேலே பிரயோகம் பண்ணி அதை பார்த்துட்டு எனக்கு சமானமான வீரந்தானா நீ அப்படின்னு நான் தீர்மானம் பண்ணி யுத்தம் ஆரம்பிக்கிறேன். நான் லட்சுமணன் 2 பானங்களை பிரயோகம் பண்ணேன். நீ நல்ல வீரந்தாண்டா லட்சுமணா, எனக்கு சமானமானவன் தான் சொல்லி அதிகாயன் யுத்தத்தை ஆரம்பிச்சாங்கிறான். கடைசியில் லட்சுமணன் கையால் தான் அதிகாயனும் வதமானான். அப்படி ஒவ்வொருத்தரையும் கேட்குற வழக்கம் சுவாமி இது யாருடா என்னன்னுட்டும். கும்பகர்ணனை பார்த்து கேட்டால் இது யாருனாலும் எங்கள் அண்ணானாலும் சுவாமிக்கு தூக்கி வர வேண்டாம், இது ஒரு ஸ்திரீ பிரசவித்த பிரச்சனையாகவே தெரியலையே, ஏதோ ஆபிதார விசாசம் மாதிரி கிளம்பி வரானேன்னு நாள். இதில் இன்னொரு அதிசயம் என்ன தெரியுமா ராமான்னாலும்? இவனை பார்த்துட்டு அதிசயிக்கிறியே, இதில் இன்னொரு அதிசயம் என்ன தெரியுமா? கும்பகர்ணனுக்கு எந்த விதமான வரதான பலமும் கிடையாது, வெறும் சரீர பலம். அந்த சரீர பலத்தை வச்சுட்டே இப்படி இருக்கானவன். ராவணாதிகளுக்கு வரதான பலம் உண்டு, கும்பகர்ணனுக்கு எந்த வரதான பலமும் கிடையாது, வெறும் சரீர பலம். ஆனால் யாராலையும் பதில் பண்ண முடியாது அப்பேற்பட்டவனாக. கும்பகர்ணனுடைய சரீரத்தை பார்த்துட்டு குரங்கெல்லாம் பயந்து ஓட ஆரம்பிச்சுருத்தான் யுத்த காலத்துலேருந்து. பரம பயங்கரமான சரீரமும் அவ்வளோ உயரம் இருக்கானவன். விபீஷணவாதி அங்கேருந்து சுக்ரீவாதிகளாம் வந்து நீங்கள்லாம் பிராகிருத குரங்கு மாதிரி ஓடின்னு இருக்கேளே, அதாவது உங்கள் அவதார ரகசியத்தை மறந்துட்டேளேன்னு நானவன். அவதார ரகசியம்னா ராமனுக்கு யுத்த காலத்துக்குன்னு தேவதைகளுடைய அம்சமாக நீங்கள் வந்தவாள், நீங்கள்லாம் இப்படி யுத்த காலத்துலேருந்து ஓடலாமா? அப்படி அவளுக்கு மட்டும் புரிய முடியாத பாஷையில் சொல்லி குரங்களை ஒன்று சேர்த்து யுத்தத்தை தயார் பண்ணி நிற்க கும்பகர்ணன் அனாயாசம் என்ன பண்ணான்? அங்கே எதிர்த்தரப்பில் அவன் யுத்தமே பண்ண எதிர்த்தரப்பில் இருக்கிற குரங்குகளெல்லாம் அள்ளி சாப்பிட ஆரம்பிச்சுட்டான், திங்க ஆரம்பிச்சுட்டான். பரம கோபம் வந்தது சுக்ரீவனுக்கு. தன் சைன்யத்தெல்லாம் திங்க ஆரம்பிச்ச உடனே அந்த சுக்ரீவனே ஒரு படபடப்படணும் இப்படி இப்படி உள்ளவராச்சே. அதனால் என்ன பண்ணான்? பரம ஆக்ரோஷத்தோடு கும்பகர்ணன் ஒரு குத்துறதுன்னு ஓடினான். கும்பகர்ணனுடைய சரீரம் என்ன, சரீர பலம் என்ன, இவன் பலம் என்ன? இவன் குத்துறதுக்கு கிட்டக்க வந்தோடனே கும்பகர்ணன் மிந்திட்டு இவனை குத்தினான் இல்லையா? பலிஷ்டனாக உள்ள குத்த போனான், அவன்கிட்டேருந்து குத்து வாங்குறதா மிச்சமாக இருக்கும். கும்பகர்ணன் இவனை குத்தினான். குத்தின உடனே மயக்கம் போட்டு விழுந்துட்டான் சுக்ரீவன். மயக்கம் போட்டு விழுந்த உடனே கும்பகர்ணன் என்ன பண்ணான்? அந்த சுக்ரீவனை கையில் எடுத்துனான். கையில் எடுத்துட்டு திரும்பி வர ஆரம்பிச்சுட்டான். யுத்தம் முடிஞ்சுடுத்து அப்படின்னு திரும்பி வந்தான். ஏன் தெரியுமோ? சுக்ரீவன் ராஜாவை சிறைப்பிடிச்சா யுத்தம் முடிஞ்சிடும். சுக்ரீவனை ராஜாவாக வச்சாலே யுத்தம் நடந்துட்டு இருக்கு. ராஜாவை பிடிச்சுன்னு வந்தோமோன்னோ, அதனால் இன்னுமே யுத்தம் இல்லை அப்படிங்கிற முறையில் சுக்ரீவனை கையில் தூக்கிட்டு வந்துட்டான். இங்கே உடனே சுக்ரீவனை கும்பகர்ணன் தூக்கின்னு போயிட்டான்னு உடனே ஆஞ்சநேயன் சீரண்டு கிளம்ப ஆரம்பித்தான். ஜாம்பவான் தடுத்து நிறுத்தினாள். ராஜாவான சுக்ரீவனை சாதாரண மந்திரி போய் மீட்டுன்னு வந்தான்னு சொன்னால் அது ராஜாவுக்கு கௌரவ குறைச்சல் ஒன்று. ரெண்டாவது 1.5 மணி நேரம் பார்த்துப்போம். ஏன்னா சுக்ரீவன் ஓட்டத்தில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டு, அதனால் எந்த விதத்தையாவது அவன் ஓடி வந்துடுவான். அதனால் 1.5 மணி நேரம் பார்த்துக்கோட ஆஞ்சநேயா. அதில் நிறைய இடத்துல சுச்சுவேஷன் இருக்காங்க. ஓட்டத்தில் எக்ஸ்பர்ட்டு 1.5 மணி நேரம் பார்த்துப்போம்.
அதையும் மீறி அவன் வரலன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணி முயற்சி பண்ணுவோம் மீட்டு வரத்துக்கு அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயனை தடுத்து நிறுத்தி வச்சாள். இங்கே சுக்ரீவனை எடுத்துன்னு போயின்னு இருக்கான் கும்பகர்ணன். 2 பக்கத்துலேயும் உபரிக்கையிலேருந்து ராட்சத ஸ்ரீயெல்லாம் ராஜாவென்னா சிலைப்படுத்திட்டு வந்துட்டான். அதனால் புஷ்பத்தை எடுத்து சந்தனத்திலையும் பன்னீர்லையும் துவச்சி கும்பகர்ணன் மேலே வாடி எரியிறாளாம். அது என்ன எருமாடு மேலே மழை பெஞ்சா மாதிரி அவனுக்கு ஏதாவது உணர்ச்சி உண்டான்னு ஆமாட்டும் போயின்னு இருக்கான். ஆனால் அது என்ன ஆச்சுன்னா மயக்கம் போட்டு விழுந்திருக்கிற சுக்ரீவன் மேலே அந்த புஷ்பமும் சந்தனமும் பன்னீரும் விழுந்தினான். மயக்கம் தெளிஞ்சுடுத்து. சுக்ரீவனுக்கு மயக்கம் தெளிஞ்சுடுத்து. ஆனால் சுக்ரீவன் மயக்கம் தெளிஞ்சுன்னு காட்டிக்கலை. நான் குரங்களுக்கு பகு சாமர்த்தியம் உண்டு. அப்படியே பார்த்துட்டே இருக்கும். அது பார்த்துட்டு இருக்கிறதே தெரியும். எந்த மேலே விழுந்தா படுக்கலாமோ படுக்கணும் எழுந்து முடிஞ்சிடும். அது மாதிரி சுக்ரீவன் தனக்கு மயக்கம் தெளிச்சுடுத்துன்னு காண்பிக்கலை. கையில் மயக்கம் போட்டு விழுந்திருக்கா மாதிரியே இருந்தான். அவன் கையில் பிடிச்சிட்டு இருக்கானே அவன் பிடிப்பு எப்போ பலவீனம் அடையிறதுன்னு பார்த்தான். அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணினான். கும்பகர்ணனுடைய 2 காதையும் பிச்சுனான். மூக்க வாயால் கடிச்சினான். ஒரு ஜம்ப் பண்ணி ராமன் கிட்ட வந்து குதிச்சுட்டான். ராமா இது கும்பகர்ணனுடைய காது, இது மூக்கு, ஏதோ மூக்கையும் காதையும் உனக்கு தான் எடுக்க தெரிஞ்சு நினைக்காதே, என்னால் இப்படி வாக்கம். கும்பகர்ணன் மடியும் திரும்பி வந்தான். அவனுடைய கழுத்து லட்சியம் கிடைக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு அவசரம் அவன். சுவாமி என்ன பண்ணாள், குரங்களை கூப்பிட்டாள். ஒரே காரியம் பண்ணினாலும் என்ன மார்க்கம் இல்லை. அவ்வளோ பேரும் முதுகு வழியாக கும்பகர்ணன் மேலே ஏறிடுங்கோ. அவன் தான் பெருசா பூத சரீரமாக இருக்கான். முதுகு வழியாக கும்பகர்ணன் மேலே ஏறிடுங்கோன்னாள். அவ்வளோ குரங்களும் கிடுகிடுன்னு ஏற ஆரம்பிச்சது. கும்பகர்ணன் மேலே ஒரேடியாக ஆயிரக்கணக்கான குரங்கள் ஏற ஆரம்பிச்சோடனே அந்த பாரம் தாங்காமல் குறைந்தான் கும்பகர்ணன். அப்போ தான் பகவானுக்கு அவனுடைய கழுத்து லட்சியம் கிடச்சிது. அழகா பகவானே முன்னாடி நின்று கும்பகர்ணன் நிகிரகிச்சாள். கும்பகர்ண வதம் ஆச்சு. புலம்பி எடுத்துட்டான் ராவணன். ஒவ்வொருத்தருக்கும் அழுவிட்டுருக்கான். சுவாமி இதெல்லாம் பண்ணி பிரயோஜனம் இல்லைங்கிற நிலைக்கு வந்தவுடனே மறுபடியும் இந்திரஜித்தை கூப்பிட்டான். இந்திரஜித்தை நான் நீ தான் மறுபடியும் ஏதாவது பண்ணி காவந்து பண்ணணும், லங்கை பரமாபத்து அடைந்திருக்கேன்னு இந்திரஜித்திட்ட ஒரு மணிக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் சிவமாக இருக்குது. அதனால் ஒரு 15 நிமிஷம் முன்னாடி கதை 9 மணி வரைக்கும், ஆனால் 8:30 மணிக்கு தான் அந்த கதை நடத்துகிற வழக்கம். 8:45 ஆயிடுத்து. இன்றைக்கி இதோட கதையை நடத்திக்கிறோம். அழகாக கும்பகர்ண வதம். ஏன்னா அவள் அப்படி வரன்னு கேட்டிருக்காள். ஜெய விஜயாளா உள்ளவாள் தான் ராவணனாயும் கும்பகர்ணாயும் மறந்துவாள். உங்கள் கையாலேயே வதம் கிடைக்கலாம் அப்படின்னு வாக்கு வரன் கேட்டதுனால சுவாமி போய் வதம் பண்ணினான். இல்லைன்னா லட்சுமணனை கொண்டே நிகிரகிச்சிருக்க முடியும் பிரபு ராமனாலே. இப்படி கும்பகர்ண வதத்தை குஷலவாள் ராமனுடைய சிலையில் கானம் பண்ணதோடு அப்போ நிறுத்திக்கிறோம். நாளை ப்ரோக்ராமை பற்றி உங்களுக்கு சொல்லி ஆகணும். நாளைய தினம் வழக்கம் போல் 4:45 பாராயணம் ஆரம்பிச்சிருவாள். ஆரம்பித்தா 7 மணி சுமாருக்குள்ளே பாராயணங்கள் முடியும். தீபாராதனை புஷ்பாஞ்சலி எல்லாமே 7-7:15 எல்லாமே உத்தேசமாக சொல்கிற டைம். கரெக்டாக அந்த நேரம் தான் சொல்ல முடியாது. பாராயணம் போகிற வேகத்தை பொறுத்து இருக்கு. ஆனால் ஒரு பெரிய பாக்கியம். இங்கே பாராயணம் பண்ணுறாள்லாம் எல்லாருமே ஆத்மார்த்தமாக பாராயணம் பண்ணுறாள். அதனால் 5 மணிக்கு பாராயணம்னா 4:59 உட்காந்துன்னு புஸ்தகம் பிரிச்சுடுறாள். அந்த மாதிரி பாராயணம் பண்ணுறவாளை இந்த மாதிரி இங்கே தான் பார்க்க முடியும். மீதெல்லாம் வாழை போய் தட்டி எழுப்பணும்னு அடுத்து நினைவுபடுத்தணும். இதோ வந்து நினைப்பாள். அப்படி தான் இருக்கும் பல இடத்துல. இத்தனை மணிக்கு பாராயணம்னு சொல்லிட்டு அத்தனை மணிக்கு ஆரம்பிச்சாயிடுறது. அந்த மாதிரி முறையில் எல்லோரும் புரோத்சாகம். மீதி இடத்துல பாராயணம் பண்ணுறதுக்கு 2 பேர் இருப்பாள், 4 பேர் இருப்பாள். இங்கே 10 பேர் இருக்காள். பாராயணம் பண்ணுறதுக்கு சர்க்கம் கிடைக்க மாட்டேங்கிறது. அந்த மாதிரி முறையில் அற்புதமாக நடக்கிறது. அதுவும் அயோத்தியா க்ஷேத்திரத்தில் ராமாயணங்கிறது பெரிய பாக்கியம். அறகுறையான புண்ணியம் இருந்தால் கிடைக்காதது. எத்தனையோ பேர் டிக்கெட் ரிசர்வ் பண்ணி ரத்தாயிருக்கு, சந்தேகமில்லை. பல பேருக்கு எதிர்பாராமல் வந்திருக்கா. பம்பாயிலேருந்து வந்திருக்கா பாருங்க. அவெல்லாம் பெரிய வாத்தியார். அவெல்லாம் ஒரு நாளைக்கு இது இருந்தாலும் எவ்வளவோ வருமானங்கள் போயிடும். அப்பேற்பட்ட உபாத்தியாயம் உள்ளவாழ வாழலாம். அவள்லாம் அழகாக வந்து அழகாக ராமாயணத்தை சிரவணம் பண்ணணும். 2 நாள் அயோத்தியில் இருக்கணும். எதிர்பாராமல் அவளை கிடச்சிருக்கு. ரொம்ப புண்ணியம் இருந்தால் தான் அந்த அயோத்தியா க்ஷேத்திரத்தில் ராமாயணம் கிடைக்கும். இல்லைன்னா ஹிந்தி பத்திரிகைலாம் பாராட்டி வந்திருக்கு பாருங்களேன். ஹிந்தியில் உள்ள எல்லா பத்திரிகையும் பாராட்டியிருக்காள். இத்தனைக்கும் தமிழில் சொல்லிட்டு இருக்கோம் ராமாயணம். இதில் கூட யாரோ சொன்னாள், தமிழ்காரால் ராமாயணத்தை பரிசப்படுத்துகிறாள் அப்படின்னு எழுதியிருக்காங்க பத்திரிகையில். தமிழ்நாட்டிலேருந்து வந்து ராமாயணத்தை பெருமைப்படுத்தி நடத்துகிறாள் அப்படின்னுட்டும். அதுக்கு அவள் சொன்னாள்,
கொஞ்சம் வட இந்தியக்காரர்களுக்கு தமிழ்நாட்டுக்காரால்கிட்ட ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம். அவள் ராவணனை கொண்டாடுறாள். யாரும் ராவணனை கொண்டாடல. சில கூட்டங்கள் அப்படி ஆகான்னு கத்தல் தோணும். அந்த கத்தல் தானே பத்திரிகையில் வருது. அதனால் இங்கே இருக்கிறவாளுக்கு தமிழ்நாட்டுக்காரர்களுக்கு ராவணன் கிட்ட பாசம் உண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாவம் உண்டாம். என்ன விபரீதமான காலமானவங்களே. ராமபக்தி பிறந்த இடம் தமிழ்நாடு. ராமனுடைய க்ஷேத்திரம் முழுக்க தமிழ்நாட்டில் நிறையா இருக்குது. அந்த தமிழ்நாட்டு ஜனங்கள்கிட்ட அப்படி ஒரு பார்வை வர முடியாது. ஒரு கூட்டம் பண்ணிடுச்சு. தன் லாபத்தை கருத்தி நல்லதெல்லாம் கெடுத்துட்டா தான் வாழ முடியும் அப்படின்னு சில பேருடைய எண்ணம் பாருங்க. அந்த மாதிரி வரையில் அப்படி பிரச்சாரம் ஆயிருக்கு வட இந்தியாவில். தமிழ்நாட்டுக்காரால் கொண்டு ராவணன் கிட்ட பற்றுதல் உள்ளவாள் அப்படின்னு விட்டு. அதனால் தமிழ்நாட்டுக்காரால் வந்து நடத்துகிற போது பரம பூரிப்போட அவளுக்கு ஆச்சரியமாக இருக்காம். தமிழ்நாட்டுக்காரால் ராமாயணம் நடத்துகிறாள். அந்த பார்வை கூட அதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணி சொன்னால் இங்கே இருக்கிறவாள் இருக்கலாமா இருக்கும். தமிழ்நாடு பணியில் தலையெழுத்து 50 வருஷம் அப்படி ஒரு பேர் வாங்கி கொடுத்த தமிழ்நாடு. அதனாலேயே அழகாக தமிழ்நாட்டில் நடக்கிற இதை பாராட்டியே இருக்காள். தமிழ்நாட்டில் உள்ளவாளுக்கெல்லாம் ராமன் கிட்ட ஈடுபாடு, அதாவது தமிழ்நாட்டு ஜனங்களுடைய ஹிருதயத்தில் ராமன் இருக்கான் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காள். அந்த தலைப்பு கொடுத்ததுக்கு காரணம் அவள் சொல்கிறாள். இந்த மாதிரி அப்படி தமிழ்நாட்டு மனுஷனுடைய ஹிருதயத்திலே ராமன் இருக்கான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தமிழ்நாட்டு ஜனங்கள் கேவலமாக இருக்கும். ராமனை சரணாகதி அடைந்த தேசம் தமிழ்நாடு. இன்னும் சொல்ல போனால் ராமாயண பாராயணம் தான் தமிழ்நாட்டுக்கு சொந்தம். பாகவதம் போன்ற கிரந்தங்கள் 30 வருஷத்துக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கு. நான் எந்த கிரந்தத்தையும் தப்பாக சொல்லலை. எல்லாமே நம்ம மதிப்பு உள்ள கிரந்தம் தான், சந்தேகமில்லை. நான் இன்னும் சொல்ல போனால் ராமாயணத்தை விட பாகவதம் தான் நிறையா சொல்லிட்டு இருக்கேன் சொல்கிறேன். ஆனாலும் பாகவதம் தமிழ்நாட்டுக்குள்ளே புகுந்தேங்கிறது 30 வருஷத்துக்குள்ளா. பாகவதம் கேரளாவில் உண்டு. அங்கே தான் பெரும்பாலும் சப்தாகங்கள். தமிழ்நாட்டில் முழுக்க 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 ராமாயண பாராயணம் தான். ஒவ்வொரு ராத்திரியும் அப்படி தான் இருந்திருக்கு. கொஞ்சம் காலமாக தான் 30 வருஷமாக மாயவரம் சிவராமகிருஷ்ண சாஸ்திரின்னு அவள் தான் ஆரம்பித்தான். அவர்கிட்ட நான் ராமாயணம் கேட்டிருக்கேன். ஆனால் என்ன வருத்தம்னா கேட்குற போது இந்த மாதிரி சின்ன வயசு எனக்கு. அதனால் அவள் முழுக்க ராமாயணத்துடைய பெருமையை வர சொன்ன மனசு வாங்கிக்க. ஆனால் ராமாயணம் கதையும் எங்கள் பெரியவாளோடு போய் உட்காந்து சிரவணம் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னென்ன நான் வராமல் அப்படி ராமாயணம் சொல்கிறவர். அவர் காலத்தில் தான் தமிழ்நாட்டில் பாகவதத்தை பிரச்சாரம் பண்ணினார். மாயவரம் சிவராமகிருஷ்ண சாஸ்திரி அப்படின்னு பேர். அதுக்கு முன்னாடி சிமதி வெங்கட்ராம சாஸ்திரிகள் இருந்தார். அவரால் பிரச்சாரம் பண்ண முடியலை. அவருடைய சிஷ்யர் மாயவரம் சிவராம சாஸ்திரி அவர்கிட்ட ஒப்படைச்சாலாம். பாகவதம் அற்புதமான கிரந்தம், தமிழ்நாட்டுக்காரால் அனுபவிக்க முடியாது, இது பிரச்சாரம் பண்ணிட்டு குருவுடைய ஆக்கியின்னு எடுத்துட்டு தேசம் முழுக்க பிரச்சாரம் பண்ணிடலாம். அவர் காலத்துலேருந்து தான் ஆரம்பிக்கப்பட்டது தமிழ்நாட்டில் பாகவதம். அதுக்கு முன்னாடி ராமாயணம் தான் தமிழ்நாட்டுக்கு சொந்தமாக இருந்திருக்கு. அந்த தமிழ்நாட்டு தினங்கள் மட்டும் அப்படி ஒரு பார்வை. நாளைய தினம் பாராயணம் ஆரம்பித்து 7 மணிக்குள்ளே இதெல்லாம் முடியும். முடிஞ்ச உடனே உபன்யாசம் ஆரம்பம். பாராயணம் முடிஞ்சு இந்த சில லௌகியங்கள் புஷ்பாந்தி எல்லாம் முடிஞ்ச உடனே உபன்யாசம் ஆரம்பித்து 9 மணிக்கு பிரவச்சனம் பூர்த்தியாகும். ராம பட்டாபிஷேகம் நாளை காலமுறை 9 மணிக்கு ராம பட்டாபிஷேகத்தோடு பூர்த்தி ஆகுது. 9 மணிக்கு முடிஞ்ச உடனே கலசத்தை யசாஸ்தானம் பண்ணிட்டு அழகாக சரையூ நதிக்கு நாமசங்கீர்த்தனத்தோடு போய் அவபிரதஸ்தானம் சரையூ நதியில் ஏச்சா அவபிரதஸ்நாதாக தேபியாந்தி பராங்கதி. அவபிரதஸ்தானத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, மீதி ஸ்தானங்களில் சங்கல்பம் உண்டு, ஸ்தானாங்க தர்ப்பணங்கள் உண்டு. அவபிரதத்தில் வெறும்னா மொழி எழுந்துட்டாலே போகும். பஞ்சமகாபாதங்கள்லாம் போகும் சொல்லப்பட்டிருக்கு. பஞ்சமகாபாதகத்துக்கு கர்மானுஷ்டானத்தினால பிராயசித்தம் கிடையாது. இந்த மாதிரி உள்ள அவபிரத ஸ்தானங்கள் போன்றவைகள் தான் பஞ்சமகாபாதகத்தை போக்கும். அவபிரத ஸ்தானம் எவ்வளோ உயர்வு அப்படிங்கிறதுக்கு ஒன்று சொல்லட்டுமா? சன்னியாசிகளுக்கு பராசர ஸ்ருதின்னு ஒரு ஸ்ருதி. அதுதான் சன்னியாசிகளுக்கு நமக்கெல்லாம் எப்படி மனுஸ்ருதி பிராதானியமோ அது மாதிரி சன்னியாசிகளுக்கு பராசர ஸ்ருதி பிராதானியம். நம்மெல்லாம் தர்மானுஷ்டானம் பண்ணுற போது அதில் ஏதாவது குறை வந்ததுன்னா பிராயசித்தங்கள் பண்ணி போக்கின்னுறோம். ஜபஹோமங்கள் பண்ணி அக்னிமுகமாக பிராயசித்தம் பண்ணிக்க முடியும். சன்னியாசிகளுக்கும் தன்னுடைய அதான் சுதர்மானுஷ்டானத்தில் ஏதாவது ஹானி ஏற்படலாமே, அவள் எப்படி பிராயசித்தம் பண்ணிக்க முடியும்? அவளுக்கு அக்னிமுகமான காரியம் கிடையாது. அப்போ பராசர ஸ்ருதியில் என்ன சொல்லியிருக்காள் தெரியுமோ? எங்கே இது மாதிரி அவபிரதம் நடக்கிறதோ அங்கே போய் ஸ்நானம் பண்ணி. சன்னியாசிகளுக்கு பராசர ஸ்ருதியில் விதிக்கப்பட்ட ஒரு விதி இது, பரிகாரம். எந்த இடத்துல அவபிரதம் நடக்கிறதோ அங்கே போய் ஸ்நானம் பண்ணி பாவங்களுக்கு பரிகாரம் உண்டு அப்படின்ட்டு அப்பேற்பட்ட உயர்ந்த பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்க அவபிரத ஸ்நானம் கிட்டத்தட்ட 9 மணிக்கு நாமசங்கீர்த்தனத்தோடு போய் ஸ்நானம் நடக்கும். அதோடு அழகாக இன்று இது நவாகம் நிறைய பெறுது.
சாரம் முடிச்சுட்டு வந்த உடனே அவள் வாத்தினுடைய வஸ்திரங்கள் எடுத்துகிட்டு கிளம்புறது. ஏன்னா சில பேர் மத்தியானம் 1 மணிக்கு கிளம்புற ஆள் இருக்காள், 3 மணிக்கு கிளம்புற ஆள் இருக்காள், 5 மணிக்கு கிளம்புற ஆள் இருக்காள். அவள் அந்த சௌகரியப்படி ரிசர்வ் பண்ணி வந்திருக்கனால எல்லாரோடையும் வந்த உடனே அங்கே அமிர்த ஸ்நானம் ஆகி வந்த உடனே போதனம் அதோடு நிறைவு பெறது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். நாளைய தினம் பட்டாபிஷேக சர்க்கம் பாராயணத்தோடு நிறைவு பெறும். அந்த சர்க்கத்தை சிரவணம் பண்ணாலே பட்டாபிஷேகம் முழுக்க ராமாயணம் முழுக்க சிரவணம் பண்ண புண்ணியம்னு வால்மீகி இருக்காள். அதனால் காலை 5-5:30 மணிக்கெல்லாம் பாராயணம் ஆரம்பிக்கப்படும். எல்லோரும் அதுலேருந்தே கூட இருந்து அனுபவிக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு பூர்த்தி பண்ணிக்கிறோம். அதுக்குரிய இதுவும் கதை நெருங்க நேரம் வந்துடுத்து 5 நிமிஷம் தான் பாக்கி இருக்கும் பதார்த்தத்துக்கு. நாளைய தினம் எல்லாத்தையும் கூட இருந்து எல்லாரும் கலந்துட்டு ராமானுகத்தாலும் கேட்டுட்டு பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஜானகி காந்தஸ்மரணம் சத்குரு சுவாமினா ஆஞ்சநேய சுவாமினா பதகமலம் கருணாநிலயே வரிவஸ்யதி யோனுதினம் சசிவே அயி கமலே கமலாநிலயே கமலாநிலயஸ்ய கத ந பவேத் தவ பதமே வபரம் பதமித்யனுஷீலயதோ மம கிம் ந சிவே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்தினி ரம்ய குந்தசுமே பிருந்தசமே மந்தஹசிதாஸ்யம் நந்தகுல நந்த பரதுந்தலன கந்தம் பூத நிஜ கீதலவதூத துரிதம் தம் வாத புரநாதமிம மாதனுஹிருதப்ஜே